திருச்சிற்றம்பலம். சிவபுராணம். பாடல் பொருள் விளக்கம். பகுதி 3. ஆக்கம் அளவிருதி இல்லாயனை துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாயருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பானின் தொழும்பில் ஆற்றத்தின் நீரியாய் சேயாய் நடியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே நின்ற மறையோனே. இப்பொழுது பாடலின் பொருள் விளக்கத்திற்கு நாம் செல்லலாம். ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். தோற்றமும் காலமும் மறைவும் இல்லாத இறைவா, நீ அனைத்து உலகையும் அனைத்து அண்டங்களையும் உண்டாக்கி காத்து அடைந்திடவும் செய்வாய். அதற்கிடையில் அனைத்து ஜீவர்களையும் ஆட்கொண்டு அருள் தருவாய். அண்டத்தையும் பிண்டத்தையும் உண்டாக்கி காத்து அருள் புரியும் கொடையாளன் நீ இறைவா. போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின். இறைவா, நின்னை தொழுதபின் என் பிறவித் தலையை போக்குவித்தாய். என்னை உன்னில் புகுவித்து புதிய உயிராக்கினாய். இதுவரை நான் இருந்த அறியாமையை அனைத்தையும் போக்கி உன் திருவடியை தொழுதபின் உன் சொரூபத்தை காட்டி உன்னில் என்னை நிலை கொள்ளச் செய்தாய். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனங்கழிய நின்ற மறையோனே. இங்கு நாற்றம் என்றால் மனம், நேரியாய் போன்றவனே, அதாவது மனம் வீசுபவனே. சேயா என்றால் தூரத்தில் இருப்பவனே. நனியானே என்றால் பக்கத்தில் அருகில் இருப்பவனே. மாற்றம் என்றால் மாறுபடுகின்ற. கழிய என்றால் அகன்று விலகிப் போகின்ற. மறையோனே வேதியனே. மலரின் பக்கத்தில் இருப்பவருக்கு மலரின் மனம் வீசும். தூரத்தில் இருப்பவருக்கு அதன் வாசம் என்ற அதன் நாற்றம் சிறிதும் தென்படுவதில்லை. அதே போல இறைவனை வேண்டுபவர்க்கு அவன் பக்கத்திலும் தன் உள்ளிலும், வேண்டாதவர்க்கு சிறிதும் தென்படாமல் சேயாய் தூரத்தில் இருக்கின்றான். தன் மனம் மாறுபடாதவர்க்கு தன்னையும் இறையையும் வேறு என்று எண்ணாது இடையராது நினைந்து நினைந்து உருகுவதற்கு தன் உள்ளில் மிளிகின்ற ஜோதி அவன். அவனே வேதியன் என்ற மறையோன். அடுத்த பாடல். கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனோரு நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறந்திருந்தாயம் பெருமான் வல்வினையே தன்னை. இப்பொழுது பாடலின் பொருள் விளக்கத்துக்கு செல்லலாம். கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல. கண்ணல் என்று கூறப்பட்டுள்ளது கரும்பின் சாறு என்று பொருள்படுகின்றது. இங்கே கறந்த பாலை கற்பஞ்சாரோடு நெய் கலந்து சாப்பிடும் போது ஏற்படுகின்ற சுவை இன்பம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. இறைவனை இடையராது தியானித்து அவன் சிந்தையிலே ஆழ்ந்து மூழ்கி கிடப்பது. இதை அவ்வை தன் விநாயகர் அகவலில் கழிவுற்று நின்ற கரும்பு உள்ளே காட்டி என்று எழுதியுள்ளார். நல்ல சுவை அமுது மிகுந்த கணுக்கள் முதிர்ந்து கரும்பை போல சுவையாக தன் ஆன்மாவில் கலந்து பரம்பொருளாகிய உள்ள இறைவன் தன் உள்ளிலே காட்டினார் என்று உணர்த்துகிறார் மாணிக்கவாசக பெருமான். எப்பொழுதும் தன் சிந்தனையுள் உன்னை நினைத்து உருகி யோகம் பயிலும் சிறந்த அடியார்களின் இதயத்தில் என்றும் தேன் தித்திக்கும் அமுதம் ஊறி நின்ற பெருமானே, உன்னை யார் என்று காட்டி உன் திருவடிகளை காட்டி அடியேன் இறந்து பிறந்து இறந்து பிறப்பறுத்த எங்கள் பெருமான். அதாவது ஒரு முறை அருட்பெருஞ்சோதியினாலே சுடப்பட்டவன் மீண்டும் பிறக்கப் போவதில்லை என்றே பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்றார் மாணிக்கவாசக பெருமான். நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த. நிறங்கள் என்றால் இங்கே
இயல்பு நிலையை குறிக்கின்றது. 5 தன்மாத்திரை. இதை முறையே விரிவாக பார்த்தால் ஐம்பூதங்கள் பஞ்சபூதங்கள் என்றும் கூறலாம். விண்ணோர்கள் என்றால் தேவர்கள் என்று பொருள்படும். ஏத்துதல் என்றால் தொடர்பு கொள்ளுதல். இங்கே தத்துவார்த்தமாக பார்த்தால் இந்திரியங்கள் அனைத்தும் தேவர்கள் என்றும் கூறுவதுண்டு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் 5 தன்மாத்திரைகளை சரியாக முறையே பார்த்தால் அப்பு, அக்னி, வாயு, ஆகாசம், பிருத்திவி என்ற பஞ்சபூதங்களாய் விளங்குகின்றது. இந்த பஞ்சபூதங்களின் நிறத்தை தியானத்தின் மூலமாக உணர்ந்து ஜோதி கண்டு மேன்மையுள்ள பெரியோர்களால் கண்டு கூறப்பட்டுள்ளது. மாணிக்கவாசக நம் ஐயனும் இவ்வண்ணமே அனைத்தையும் கண்டு தெளிந்து விண்ணோர்கள் ஏத்த என்று தொடர்பு கொள்ளும் வகையில் எடுத்துரைக்கின்றார். மறந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை. தேவர்கள் அனைவரும் உன்னை போற்றி வணங்கி நின்றாலும் உம்மை அவர்களும் அறியாவண்ணம் மறந்திருந்தாயே எம்பெருமானே. அடுத்த பாடல். மறந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோர் போர் தெங்கும் புகழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. பாடலின் பொருள் விளக்கம். மறைந்திட மூடிய மாய இருளை. மாய இருள் என்பது உண்மையை உணரவிடாத அஞ்ஞான இருட்டு என்று கூறலாம். தேவர்கள் அனைவரும் உம்மை போற்றி வணங்கி நின்றாலும் உம்மை அவர்களும் அறியாவண்ணம் மறந்திருந்தாய். வினை, மாயை மற்றும் அஞ்ஞான இருளை கொண்டு மறந்திட்டாய் பெருமானே. இறைவா. அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி. அறம்பாவம் என்றால் நல்வினை மற்றும் தீவினை என்று பொருள்படும். இந்த நல்வினை தீவினை என்ற பாசக்கயிற்றால் கட்டி வைத்திருக்கிறது. ஆம், இந்த உலக பந்தத்தில் அடியேனை கட்டி வைத்திருக்கிறது. உன் திருவடியை தொழுதால் இந்த கயிறு அற்றுப்போகும் என்ற உண்மையும் இந்த இடத்தில் புதைந்திருக்கிறது. புறந்தோல் போர்த்தெங்கும் புழுழுக்கு மூடி. புழுவுக்கு நிகரான, அதாவது கண்களுக்கும் புலப்படாத நுண்கிருமிகள் மற்றும் அழுக்குகள் நிறைந்தது இந்த மனித உடல் என்பதை மாணிக்கவாசக பெருமான் ஐயன் எவ்வளவு நேர்த்தியாக அப்பொழுதே தெளிவுபடுத்தியுள்ளார். மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. மலம் சோறும் என்றால் கழிவுகள் ஒழுகுகின்ற மலங்கள் என்பது வருந்தும்படியாக என்று பொருள் கொள்ளலாம். இந்த மனித உடலில் 9 வாசல்கள் உண்டு. அவை அனைத்தும் மலத்தை வெளியேற்றுகிறது. அடியேன் மனம் வருந்தும்படியாக உன்னை காணவிடாமல் 5 புலன்களும் வஞ்சனையை செய்கின்றது. 5 புலன்களும் இன்ப நுகர்ச்சியால் சிக்கி மாயை என்னும் இருளில் சிக்கிக்கொண்டு மனதை உன்பால் செல்லவிடாமல் பேய் போல் திரிய வைக்கிறது. ஆக மெய்ப்பொருளை அடைய இவைகளை அடக்கி ஆளத் தெரிய வேண்டும். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. விமலன் என்றால் தூயவன் என்று பொருள்படும். விலங்கு, ஆம், குரங்கு போல அங்கும் இங்கும் தாவிக்கொண்டிருக்கும் மனத்தால் உன்னை மெய்ப்பொருளான தூயவனே, நிர்மலனே, உன்னை நினைந்து உருகி காதலாகி கசிந்து உருகி உள்ளம் உருகினால் உன்னை யார் என்று அடியார்களுக்கு காட்டுவாய். அப்படி உருகிய அடியனுக்கு, சிறியனுக்கு குருவாக இந்த நிலத்தின் மேல் வந்து அருளி நின் அருளால் மெய்ப்பொருள் விளங்க அருள் தந்து உதவினாய் எம்பெருமானே என்று கூறுகின்றார் ஐயன் மாணிக்கவாசக பெருமான். அடுத்த பகுதியை 4வது பகுதியில் காணலாம் என்று அடியார் பெருமக்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன்.